ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, தொட்டு விட்டாயா? இந்த தம்ஸ்அப் படம் போட்ட குபேர கடாட்சம் பெற்ற ₹1 நாணயத்தை இந்த சனி மகா பிரதோஷ நன்னாளில் தொட்டு விட்டாயா? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறப்பதற்குள்ளேயே நீ நினைத்த காரியம், அதுவும் நெடுநாள் அல்ல, பல வருடங்களாக நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது. ஆம், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி வாய்ந்த பிள்ளை. கடவுளுக்கு கண் இல்லையா, என்னை இவ்வளவு சோதிக்கிறாரே என்று கதறி அழுதாய் அல்லவா? அந்த சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றத்தான் இவ்வளவு நாட்கள் நானும் காத்து கொண்டிருந்தேன். நீ கேட்டது உடனே கிடைத்துவிட்டால் சில நாட்களிலோ, சில மாதங்களிலோ அல்லது சில வருடங்களிலோ கூட அது உன் கைவிட்டு சென்றுவிடும். பின்பு நீ கதறுவதை என்னால் எப்படி பார்க்க முடியும்? நீயே சொல். ஒரு தாய் தன் குழந்தை உடல்நிலை சரியில்லாத சமயம் கசப்பான மாத்திரையோ அல்லது கஷாயத்தையோ கொடுப்பாள் அல்லவா? அதுபோலத்தான் நானும் உனக்கு இனிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க உனக்காக கசப்பான சம்பவங்களை கொடுத்து அதிலிருந்து நீ பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த தவறை இனி வரும் காலங்களில் செய்யாமல் இருக்க கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். இதை புரிந்து எதுவாயினும் உன் சாயப்பா உன் நல்லதுக்கு தான் செய்வேன் என்று எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் என்னை தீர்க்கமாக நம்பு. அதை விடுத்து நான் உனக்கு பொய் சொல்கிறேன், உன் நேரத்தை வீணாக்குகிறேன் என்று நீ எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. நான் கொடுப்பது என்றும் உனக்கு நீடித்த சந்தோஷத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை தாமதம். இந்த ₹1 தொட்டால் நிறைவேறிவிடுமா என்றால் நிச்சயம் இல்லை. அதற்கு முன் நீ உன் உழைப்பை உன் செயலில் போடுகிறாயா? அதுவும் தன்னம்பிக்கையோடு செய்கிறாயா? முழு கவனத்தோடும் பின் விளைவுகளை யோசித்து எச்சரிக்கையோடும் செய்கிறாயா? விழிப்புணர்வோடு செய்கிறாயா என்று இதையெல்லாம் நான் நிச்சயம் பார்ப்பேன். அதைவிட முக்கியம், நாள்தோறும் உன் இஷ்டத்திற்கு நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரத்தில் செய்கிறாயா என்று நிச்சயம் பார்ப்பேன். ஏனென்றால் என் சாய்பிள்ளைகள் என்றும் மிகுந்த ஊக்கத்துடனும் பக்தியுடனும் இருக்க நான் ஆசைப்படுகின்றேன். உன் கர்ம வினை நிச்சயம் உன்னை செய்ய விடாமல் உன்னை பாடாய்படுத்தும், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 3 நாட்களோ அல்லது 9 நாட்களோ பொறுமையாக இருந்து, எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ செய்ய விருப்பப்பட்டதை செய்து கொண்டு வந்தால் நான் உனக்கு அதை தொடர்ந்து நாள்தோறும் செய்வதற்கான சக்தியை நிச்சயம் தருவேன். இப்படி நீ செய்தால் உன் வெற்றியை யார் பறிப்பார்கள்? இதை முதலில் செய். வெற்றி உனக்கே. நினைத்தது கைகூடும் விரைவில். பல வருடங்களாக நீ நினைத்த காரியம் கைகூட இன்னும் 12 நிமிஷத்தில் உனக்கு ஒரு வழி காட்டுவேன். சந்தோஷமாக இரு. ஜெய் சாய்ராம்.